இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருந்த டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான லைட் வெயிட்டில் வரக்கூடிய முகப்பு செயின்லேருந்து டைமண்ட் நெக்லஸ்லேருந்து உங்களுக்கு கிராண்டான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களே வணக்கம். நான் உங்க லட்சு ஃப்ரம் லட்சு சர்க்கிள் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹால்ல இருக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஜோதிகா முகப்பு செயின் சொல்லிட்டு செம்ம ட்ரெண்டான தாலி செயின் மேல வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. நீங்க சப்போஸ் தாலி செயின் வந்து இந்த வெட்டிங் சீசன் பர்ச்சேஸ் பண்ணனும்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க, ஷோரூம் விசிட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் வீடியோ நிறைய பேர் கேட்டது வந்து டைமண்டுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம டைமண்டுக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட்ல ஒரு வீடியோ பார்க்க போறோம். கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் டைமண்ட்ல வந்து உங்களுக்கு பர் கேரட் 10,000 rupees வரைக்கும் ஆஃபரும் போயிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். லைட் வெயிட்டில் வரக்கூடிய டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமண்ட் நெக்லஸ் கலெக்ஷன். இதில் வந்து சிங்கிள் லேயர் இருக்குது, டபுள் லேயர் இருக்குது, ட்ரிபிள் லேயர் இருக்குது, மல்டி ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடிய டிசைன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப ட்ரெண்டியான நிறைய கலெக்ஷன்ஸ் 1 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1லேருந்து 1.5 Lக்குள்ளே உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் நெக்லஸ் டிசைன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸ் இருக்கோ அந்த கேரட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வேல்யூ அப்படின்றது மாறும். டெய்லி வேர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த லைட் வெயிட் இந்த மாதிரி நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு 18 கேரட் கோல்டில் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் பதிச்ச மாதிரி வந்திருக்கும். இன்னும் கூட நிறைய வெரைட்டிஸ் வந்து நீங்கள் எங்கள் ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்ப சூப்பராக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு வந்து 3.16 கிராம் கோல்டு இருக்குது. அண்ட் உங்களுக்கு 0.130 வந்து கேரட்டில் டைமண்ட்ஸ் இருக்குது. 3 ஸ்டெப் நான் சொல்கிற மாதிரி குட்டி குட்டியாக 3 டிசைன்ஸ் வர மாதிரி, 5 டிசைன் வர மாதிரி அந்த ஸ்டோன் வெரைட்டி அப்படின்றது நிறையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த கலெக்ஷன்ஸ் நேரில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரிட்டியாக நல்ல ஒரு பிரைட்க்கு ஒரு நெக்லஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அப் டு 2.5 L வரைக்கும் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம 1 Lலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அப்ராக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 அந்த மாதிரி வரும். டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டைமண்ட் எத்தனை இருக்குது, எவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்குது, எவ்வளோ கேரட் வரும் அப்படின்றத பொறுத்து மாறும். நிறைய வெரைட்டிஸில் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே டேக்கில் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். மோஸ்ட்லி இது எல்லாமே உங்களுக்கு வந்து 18 கேரட்டில் வரக்கூடிய டைமண்ட் நெக்லஸ் தான். உங்களுக்கு 22 கேரட்டில் வேணும்னா செட்டிநாடு ஸ்டைலில் நிறைய உங்களுக்கு அந்த 22 கேரட்டில் அதுவும் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது. இதில் அழகான ஒரு சென்டரில் ஒரு ப்ளூ ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபோல்டு பண்ண மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த டிசைனு. கொஞ்சம் கிராண்டான ஒரு வெரைட்டி. கோல்டு மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 29 கிராம் சம்திங் வருது. இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது இந்த டிசைன். இது நிறைய பேர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசைனும் சொல்லலாம். இது அழகான ஒரு லீஃபி டிசைன் மாடல் சூப்பராக இருக்குல்ல. மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளோரல் டிசைன் அண்ட் இந்த பேட்டர்ன் எக்ஸலண்ட்டாக இருந்தது. இது எல்லாமே கூட 2.5 Lல வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன் தான். இதில் ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு வரக்கூடிய ஒரு கிராஸ் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு டிசைனு. ஒரு சைட் ஃபுல்லாக ரோடியம் ஃபினிஷிங் அண்ட் ஒரு சைட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங் மாதிரி வரும். லைட் வெயிட்டில் டைமண்ட் நெக்லஸு, ரிங்ஸு, குட்டி குட்டியான ஸ்டட்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு பென்னண்ட்டு, குட்டி குட்டியான பென்னண்ட்டு, இயர்ரிங்ஸு, ஸ்டட்ஸு, நோஸ் பின்ஸு, சைடு இயர்ரிங்ஸு நிறைய இருக்குது. எக்கச்சக்கமாக செயின் பேட்டர்ன்ஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது உங்களுக்கு 22 கேரட்டில் அடிகை மாதிரி வரக்கூடியது, க்ளோஸ்டு சிட்டிங்கில் வரக்கூடிய ஒரு ஃபென்டாபுலஸ் டிசைன் கலெக்ஷன். இதில் நவரத்ன வெரைட்டியும் இருக்குது, ஒரே வரிசையில் வரக்கூடியதும் இருக்குது, பேர்ல் வச்சு வரக்கூடியதும் இருக்குது, எமரல்ட் ஸ்டோன் வச்சு வரக்கூடியது இருக்குது, மல்டி கலர்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு செட்டிங்கில் வரும். கோல்டு மட்டுமே 57 கிராம் வருது. அழகான நெக் பீஸ் இது. இது இல்லாமல் உங்களுக்கு டைமண்ட் காஸ்ட் செப்பரேட்டாக வரும். மினிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 4-5 Lலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோன்ஸ் அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேல்யூ அப்படின்றது மாறும், டைமண்ட் காஸ்ட் அப்படின்றது. இது வந்து உங்களுக்கு எமரல்ட் ஸ்டோன் வச்சு வரக்கூடிய ஒரு டைமண்ட் டிசைன். ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங், நல்ல ஒரு கிராண்டான டிசைன்ஸ்னு சொல்லலாம். இது நிறைய பேருக்கு பிடிச்ச பேட்டர்ன்.
ரெகுலர் ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு முகப்பு வச்சு இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு நெக்லஸ் அண்ட் தோடுன்னு சொல்லிட்டு செட்டாக வாங்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரிட்டியாக பார்க்குறதுக்கு. இது வந்து உங்களுக்கு நவரத்னா ஸ்டோன் அண்டு டைமண்ட் ஸ்டோன் பேர்ல் எல்லாமே சேர்ந்த மாதிரி வரக்கூடிய ஒரு டிசைனு. இது ஒரு க்யூட்டான ஒரு டிசைன். 31 கிராம்ஸ் வருது. இது வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன், டிகை மாதிரி வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். அண்ட் இந்த டிசைன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, குட்டியாக ஃப்ளவர் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் செட்டிங்கில் நெக்லஸ் வேணும்னு சொல்லிட்டு. இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் கோல்டு அந்த கிராம் வெயிட் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் டைமண்ட் காஸ்ட்டு உங்களுக்கு அந்த எல்லாமே வேஸ்டேஜ் எல்லாமே வரும் உங்களுக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல் அட்டிகை பேட்டர்ன் இன் டைமண்ட் டிசைன். இந்த டிசைன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது நான் வியர் பண்ணியிருந்தேன். இந்த செட்டு வந்து கம்ப்ளீட் அப்ராக்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு இந்த வீடியோ எண்டில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் முகப்பு கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 3 lakhsலேருந்து நீங்கள் வந்து முகப்பு கலெக்ஷன் பார்க்கலாம். அப்ராக்சிமேட் வேல்யூ ஒரு 2.5 3Lலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு அப் டு வந்து 5 வரைக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அண்டு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸு, நாட் ஓன்லி உங்களுக்கு மகாலட்சுமி மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேன்சியாகவும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு மங்கள் சூத்ரா மாடல் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பீட்ஸில் மங்கள் சூத்ராவில் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது உங்களுக்கு கோல்டு வெயிட் மட்டுமே 21 கிராம்ஸ் வரும். இது வந்து 5 பவுன். 5 பவுன் அப்படின்றது வந்து முகப்பில் வரக்கூடிய கோல்டும் செயினும் சேர்ந்து எல்லாமே ஓவரால் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த செயினோடைய கிராம் வெயிட் பார்த்திங்கன்னா 32 கிராம், 4 சவரன் வரும். நான் உங்களுக்கு ஓவராலாக அந்த கம்ப்ளீட் செயினோடைய கோல்டு வெயிட் எவ்வளோ அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் டைமண்ட் காஸ்ட் வரும். இந்த செயின் நல்லா இருந்தது, ஒரு டெலிவாக இருக்க கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பைரலில் கொடுத்துருக்காங்க. திரும்பினாலும் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து மாறாது. அண்டு கிராண்டான வெட்டிங் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. முகப்பு கலெக்ஷன்ஸில் நிறைய பார்க்கலாம் நீங்கள். லைக் ட்ரெடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைனு, லக்ஷ்மி வச்ச மாதிரி டிசைன், ரூபியில் வரக்கூடிய டிசைனு. இந்த மகாலட்சுமி தாலிக்கூடி பார்த்திங்கன்னா ஒரு டாப் செல்லர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பர் மூவிங். இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து மகாலட்சுமி மட்டும் இருக்கிற மாதிரி டிசைன் வரும் முகப்பில். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே ஸ்பைரல் பால் வச்ச மாதிரி வரும். இந்த பர்டிகுலர் டிசைனில் முகப்பு கொஞ்சம் நல்ல பெருசு ரூபியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 42 கிராம் வருது. ஸோ அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அழகான மகாலட்சுமி அண்ட் மேலேயும் கீழேயும் டைமண்டில் ஸ்பைரல் பால்ஸோடு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம மகாலட்சுமி வச்சு ஒரு தாலிக்குடி பார்த்தோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்பைரலுக்கும் இந்த மகாலட்சுமி வந்து பெருசாக இருக்காங்க, நல்லா அழகாக அந்த பிஃபோர் பார்த்த டிசைனில். இதில் வந்து ஸ்பைரல் கொடுத்துட்டு மகாலட்சுமி வந்து கொஞ்சம் சின்னதாக காமிச்சிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு சிமிலர் டிசைன் தான். அண்ட் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் செல்லர். சூப்பரான அழகான ஃப்ளவர் வச்சு வரக்கூடியது. சிங்கிள் ஃப்ளவர், 2 ஃப்ளவர், 3, 4, 5, 6, 7 சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. தனியாக முகப்பும் அவைலபிள் இருக்குது. இது ஒரு கிளாஸியான மேங்கோ ஃப்ளவர் டிசைன். 42 கிராம் வருது. எக்ஸலண்ட்டாக இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு. இது ஒரு சூப்பர் அமேசிங் லைட் வெயிட்டு அழகான ஒரு பீகாக் முகப்பு. சூப்பராக இருக்கும். கண்ணில் அழகாக வந்து ஒரு குட்டியான கெம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ரீன் கலரில் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த டிசைன். இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டது டபுள் ஃப்ளவர் வச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்குள்ளே கம்ப்ளீட் 22 கேரட் க்ளோஸ் செட்டிங்கில் வரக்கூடிய டபுள் ஃப்ளவர் முகப்பு செயின் இது. அண்ட் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு 36 கிராம் வருது. ஸோ உங்களுக்கு 32 ப்ளஸ் முகப்பு 36 கிராம் வரும். மகாலட்சுமி இருக்கிற மாதிரி குட்டியாக அழகாக மகாலட்சுமி நகாஸ் மாதிரி ஒரு டச்சில் சுற்றி வந்து ஸ்டோன் இருக்கிற மாதிரி வரும். அண்ட் இந்த டிசைன் வந்து ரோஸ் கோல்டு ஜுவல்லரியில் கம்ப்ளீட்டாக வந்து டைமண்ட் வந்து அப்படியே சரம் மாதிரியே தொங்கும். உங்களுக்கு ஸ்டோன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த செயின்லேயே அப்படியே சரம் மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக டைமண்ட் ஸ்டோன் தான். சூப்பராக இருந்தது இந்த பேட்டர்ன். இது வந்து உங்களுக்கு 4 பால்ஸ் வச்சு வரக்கூடிய டைமண்ட் முகப்பு செயின். 52 கிராம் வருது. இது எப்படின்னா 2 சைட்லேயுமே 2 பால் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 4 பால் வச்சு 2 பக்கமும் முகப்பு வந்து தெரிகிற மாதிரி வரும்.
எனக்கு இதில் ஒரு டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த லோட்டஸ் முகப்பு செயின் அவ்வளோ நல்லா இருந்தது. கொடி மட்டும் 3 பவுன் வருது. அந்த லோட்டஸ் இருக்கக்கூடிய கோல்டு வந்து 1 செவரன், டோட்டலாக 4 செவரன் வரும். இது இல்லாமல் டைமண்ட் ஸ்டோன் வந்து உங்களுக்கு செப்பரேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைனு. என்னவோ தெரியல, லைக் உங்களுக்கு உருவமும் இல்லாமல் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல அழகான ஒரு லோட்டஸோடும் இருக்கணும். சூப்பராக இருந்தது. இங்கே வந்து நிறையா முகப்புலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெயின் கோல்டுலேயே நிறையா டிசைன் வந்து லைட் வெயிட்டில் எக்கச்சக்கமாக அவைலபிள் இருக்குது வித் ரீசனபிள் வேஸ்டேஜோட. அண்ட் டைமண்ட்லேயும் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த மகாலட்சுமி வந்து நகாஸ் ஃபினிஷிங்கில் எம்போஸ்டாக வரும். இது வந்து நவரத்னம் பதிச்ச மாதிரி உங்களுக்கு இந்த டிசைன் வரும். இது வந்து 60 கிராம்ஸ் வருது. இந்த முகப்பு செயினோட கம்ப்ளீட் அப்ராக்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 5.L வரைக்கும் உங்களுக்கு 5.1L வரைக்கும் உங்களுக்கு இந்த கலெக்ஷனோட அப்ராக்சிமேட் வேல்யூ இருக்கும். இதுவுமே ஒரு டாப் டிசைன். இது உருவம் இல்லாமல் டைமண்ட் கட் மாதிரி அழகாக வந்திருக்கும். உங்களுக்கு அந்த கட்டும் சூப்பராக இருக்கும். அண்டு நவரத்ன டிசைனில் சூப்பரான ஒரு முகப்பு செயின். இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட்டாக வரும், இன்னொன்று வந்து கொஞ்சம் லென்த்தியாக வரும். அதாவது முகப்பு நான் சொல்கிறேன், செயின் ஆஸ் யூஷுவல் எல்லாமே ஒரே லென்த்து தான், லைக் 24 இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் வரும். இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 32 கிராம் வருது. முகப்பு ப்ளஸ் செயின் கம்ப்ளீட்டாக சேர்த்து உங்களுக்கு 32 கிராம் வரும். நல்லா அழகான ஒரு கிளி நினைக்கிறேன், ஒரு அழகான கிளி டிசைன் சூப்பராக இருக்குது. இது கிளியிலேயே, கிளி இல்லை ஆக்சுவலாக பீகாக்னு நினைக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் எலாங்கேட்டடான ஒரு முகப்பு. 3 பவுன் வந்து கூடி 3.5 கிராம் வந்து உங்களுக்கு முகப்பில் வரக்கூடிய கோல்டு. அழகான ஒரு ட்விஸ்டட் பீகாக் டிசைன் மாதிரி வரும். இது சிம்பிளான ஸ்டைலிஷான ஒரு கொடி. எல்லாமே மோஸ்ட்லி கரூர் கொடி, ஐஸ்கிரீம் கொடி, இங்கிலீஷ் கொடி, இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃபான அழகான தாலி கொடி. வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அழுக்கு சேராத ஷைனிங்காக இருக்கும். ஃபினிஷிங் டைமண்டை அழகாக எலிவேட் பண்ணி எக்ஸலண்ட்டாக காமிக்கக்கூடியது அப்படின்றதுனால மோஸ்ட்லி இந்த மாதிரி தாலி சரடை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுவுமே 22 கேரட்டில் 36 கிராம் வருது. கம்ப்ளீட் கோல்டு வெயிட்டு. க்ளோஸு செட்டிங்கில் வரும். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஸ்பைரல்லையே 2 சைடுமே பீகாக் ஃபினிஷிங்கோட வந்திருக்கும். ஒரு நியூவாக வந்த டிசைன் இது. நார்மலாக ஸ்பைரல் இருக்கும், பட் இந்த ஸ்பைரல் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் பீகாக் ட்விஸ்ட் பண்ணி அந்த டிசைனை வந்து எண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட டச் ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது அழகான ஒரு ஃப்ளவர் தாலி செயின். இது இந்த தாலி செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 கேரட் செட்டிங்கில் வருது. ஸோ 22 கேரட்டில் இதோடைய அப்ராக்சிமேட் ஃபிகர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த முகப்பு செயினோடைய அப்ராக்சிமேட் வேல்யூ மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து 3,60,000 வரும். இங்கிலீஷ் கொடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். கெட்டி மாடல் டிசைனும் கூட. ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நவரத்ன தாலி குடி தான் பாக்குறோம். இது பார்த்தோம். இது வந்து ஒரு நியூ பேட்டர்ன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ்ல ரொம்ப அழகா வந்திருக்கும். இதோட செட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முகப்பு மட்டும் 18 கேரட்ல வருது. ஆஸ் யூஷுவல் தாலி குடி உங்களுக்கு 22 கேரட்ல வரும். இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ பாத்தீங்கன்னா 3,96,000 வரும். இது அப்ராக்சிமேட்டா கொடுக்கக்கூடிய வேல்யூ தான். எக்ஸாக்டா வந்து உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து எக்ஸாக்ட் ஃபிகருக்கு கண்டிப்பா ஷோரூம் விசிட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அழகான ஒரு ப்ராப்பர் லென்த் லுக் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து நவரத்ன தாலி குடியில ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் மாடல் டிசைன். இதோட கிராம் வெயிட் நான் காமிக்கிறேன். இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.5L வரும். வேல்யூ 4,60,000. இதோடைய வேல்யூ பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 5,20,000 வருது. நவரத்ன தாலி.
இது வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்கில் வரக்கூடியது. இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 lakhs வரும். செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு டைமண்ட் நெக்லஸ். இது நான் வந்து வீடியோவில் வந்து வியர் பண்ணப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த டிசைன். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நெக்லஸ் டிசைன் இது. இதே மாதிரி டைமண்ட்லேயே உங்களுக்கு வந்து ரியல் கெம்ப் வச்ச மாதிரி வரக்கூடிய ரூபி அண்ட் எமரல் கெம்ப் வச்ச மாதிரி அழகான ஒரு ப்ளூ கலரில் வரக்கூடிய ஒரு கெம்ப்பு, இதெல்லாமே ரியல் கெம்ப்பு வச்சு வரக்கூடிய அழகான நெக்லஸ் டிசைன். நிறைய பேர் லைக் பண்ணுற ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கலெக்ஷன். நிறைய ஷோரூம்ஸில் வந்து உங்களுக்கு ரெடிலி அவைலபிள் இருக்காது. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பீசஸ் தான் இதெல்லாமே. அண்ட் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் கிராண்டான டிசைன். 69 கிராம் வருது கோல்டு வெயிட்டு. நகாஸ் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஒரு நவரத்ன நெக்லஸ்ஸு. சூப்பராக இருந்தது. ஒரு மகாலட்சுமிக்கும் சுற்றி உங்களுக்கு வந்து டைமண்ட் ஸ்டோன் பதிச்சிருப்பாங்க. நடுவில் உங்களுக்கு வந்து நவரத்னக்கல் பதிச்சு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக வந்து பேர்ல் ஹேங்கிங். ஒரு மகாலட்சுமி கீழே ஒரு மகாலட்சுமி குட்டி குட்டி ஹேங்கிங்கும் வந்திருக்கு, பேர்ல் ஹேங்கிங்கும் வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு ஹாரம் பேட்டர்ன். எமரல்டு நகாஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு டிசைன், லைக் எமரல்டு ஸ்டோன் அண்ட் டைமண்ட் ஸ்டோன் ஃபியூஷன் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹாரம் பேட்டர்னில் வரக்கூடிய டிசைனு. அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 34 கிராம் வருது கோல்டு வெயிட்டு. ஒரு எக்ஸலண்ட்டான 18 கேரட்டில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ் ஹாரம். இது வந்து ஆக்சுவலாக நெக்லஸ் சொல்கிறதோட ஒரு மிடில் ஹாரம் சொல்லலாம். ஏன்னா நல்லா லாங் லென்த்தியாகவே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. டைமண்ட்மே சூப்பராக இருக்குது. இதில் அந்த டச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மெயின்லி அந்த பெண்டன்ட் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த டிசைன் கண்டிப்பாக சொல்லவே வேண்டாம். செம்ம கிராண்டான ஒரு டைமண்ட் பீஸு. 133 கிராம் வருது உங்களுக்கு இந்த ஹாரமுடைய கோல்டு வெயிட்டு. கம்ப்ளீட் எமரல்ட் அண்ட் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் பதிச்சு பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக பேர்ல் ஹேங்கிங் வந்திருக்கு விச் பேக் செயினோட. ஒரு எக்ஸலண்ட்டான கிராண்ட் டிசைன். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 லேயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ், 5 லேயர்ஸில் வரக்கூடிய ஒரு ராணி ஹாரம் டைமண்டில். எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டில் கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிராண்டான எக்ஸ்க்ளூசிவான நிறைய கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. லைட் வெயிட்டில் நீங்கள் நிறையவே இன்னும் கூட பார்க்கலாம். இப்போது ஒரு செட் வந்து காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெட்டிச்சுட்டியோட வரக்கூடிய ஒரு செட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் நெட்டிச்சுட்டி தனி வெயிட்டு. அண்ட் ஹாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டன்ட்டில் எமரல்ட் ஸ்டோன் பதிச்சு கம்ப்ளீட் ஃப்ளோரல் டிசைனில் வரக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான ஹாரம் இது. இதே மாதிரி ரூபி கூட அவைலபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் சென்டரில் வச்சு வேணும்னாலும் நீங்கள் யூ கேன் பிளேஸ் ஆர்டர். அவங்களுக்கு அந்த ஆர்டர் பேசிஸில் கூட பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு கிராண்டியாக பீஸு, ஒரு எக்ஸலண்ட் பீஸ். இது ரூபி எமரல்ட் ஸ்டோன் கம்ப்ளீட்டாக வந்திருக்கும். நடுவில் வந்து பீகாக் பதிச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபினிஷிங் டிசைன். ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம கிராண்டாக இருந்தது இந்த டிசைன். கிராண்டுன்னு சொல்கிற வார்த்தைக்கு இந்த நெக்லஸ் வந்து அந்தளவுக்கு ஆப்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பர் லுக்கிங் இது. நான் ஜஸ்ட் அப்படியே கிட்ட லிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த செட்டு ஹெவி பீஸ், ஒர்க்மேன்ஷிப்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதில். இது வந்து கம்ப்ளீட்டாக ரூபி எமரல்டு மாதிரி வந்திருக்கும். கம்ப்ளீட் உங்களுக்கு டைமண்ட் டிசைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரூபி எமரல்டில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைமண்ட் வித் ரூபியும் அவைலபிள் இருக்குது. இது ஃபுல்லாக எமரல்டு. இந்த ஹாரம் ஃபுல்லாகவே இது எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன் தான். பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த பேக் செயின் ஸ்ட்ராப் வந்திருக்கும். ஒர்க் செம்ம ஹெவியாக இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து ஹைலி எம்போஸ்டாக வரக்கூடிய ஒரு கிராண்டான ஹாரம்.
இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஐ திங்க் நெட்டிச்சுட்டியோட வருது, ரூபி ஸ்டோன் பதிச்சு வருது. இந்த செட் நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். இதோட லுக் வந்து நான் ஒரு லாஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு அந்த பிக் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே மேட்சிங்கான ஒரு நெட்டிச்சுட்டியோட செம்ம ஹெவியாக இருந்தது இந்த பீஸு. கீழே ஃபுல்லாக அந்த ப்ளூ ஸ்டோனில் ஹேங்கிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த செட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. சும்மா நான் வந்து போட்டு பார்த்தேன். அண்ட் ஒரு குட்டியான முத்து மோதிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன்.